எக்ஸாம் அதாவது காம்படேட்டிவ் போட்டித் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டாலே டிஎன்பிஎஸ்சி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, டிஎன்யூஎஸ்ஆர் இருக்குது. சரிங்களா? இதில் அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுமே எளிமையான ஒரு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா அது பிசி எக்ஸாம் தான். சரிங்களா? நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, அது மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் வெறும் 70 விஷயத்துக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்லாம் கிடையாது. சும்மா போகிற போக்கில் படித்து அடிச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின் தான் அதில் எடுப்பாங்க. இன்னும் என்னென்னா நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் உள்ள மேஜரான பாடங்களை நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே முழுமையாக 70க்கு 70 எடுத்துடலாம். சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு எளிமையாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சைக்காலஜி, தமிழாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், பாலிட்டி, எந்த டவுட்டுனாலும் கேளுங்க. புரியாமல் தலையாட்டாதீங்க. சரிங்களா? நீங்கள் புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுமையாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்று புரியாமல் கற்றுட்டு போயிட்டு ஒன்றும் பண்ண போகல. சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கும் பிசி எக்ஸாம் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நல்லா படிங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு கணித பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான எண்கள் தான் இருக்குது. அதை வந்து நான் ஓரளவு சொல்லிடுறேன். நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இயல் எண்கள், மொழி எண்கள், பகா எண்கள்.